කතා කරනකොට බැරි එතෙන්ට ගිහිල්ලා ඒගොල්ලෝ සුදුසුකම් මේක කතා කරනවා. වාහන ටික පාරේ නවත්තන්න කවුරුත් බලපෑම් කරන්න එපා. හරිද? ඒකට කවුරු හරි බලපෑම් කරපොඩ පිටු. වාහන නවත්තගෙන මෙතන මොකක් හරි ක්‍රියාමාර්ගයක් කරගන්නවා නම් අපි ඒකට විරුද්ධව නඩු දානවා. හරිද? එහෙම නැතුව ඉස්සෙල්ලා මේකේ ප්‍රශ්න තියෙන නගර සභාව එක්ක இந்த மாணவர் சபையிலேருந்து கொண்டு வர குப்பை இந்த இடத்துல தான் அதுக்கு ஒரு கொண்டு கொடுத்துருக்கு. அதன் பேர் குப்பைக்கூடிய கழுவை மட்டும்தான் போட சொல்லி கொடுத்துருக்கோம். இவங்க எல்லா குப்பையும் மாணவர் சபை கொண்டு சொல்லுங்க. இன்று நாங்கள் மாநகர சபையால் கொண்டு வரப்படும் கழிவுகளை, பிளாஸ்டிக் கழிவு மற்றும் உக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் வாகனத்திலே அவர்களுடைய வாகனங்களை மலைமறைத்திருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் எமது பிரதேசத்திலே கொட்டப்படுகின்ற கழிவுகள் எந்த ஒரு பிரித்து அதனுடைய வகைப்படுத்தலின்றி ஏனோதான ஒன்று அப்படியே கொண்டு கொட்டுவதன் காரணமாக அதனை வகையீடு செய்வதற்கு மாற்று வழி இல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் அதனை எரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் மாற்று வழியாக நீங்கள் ஏதாவது பயன்படுத்துங்கள் என்று மாநகர சபை முதல்வரிடமும் எமது வலிதன் மேற்கு பிரதேச தவிசாளரிடம் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் அவர்கள் தான் தோன்றித்தனமாக யாழ் மாநகர சபையில் வாழுகின்ற மக்கள் தான் மக்கள், மற்ற வலிதன் மேற்கிலே வாழுகின்ற மக்கள் பேய்கள் என்ற வகையிலே இந்த குப்பைகளை கொட்டுவதும் அதனை எரிப்பதுமாக ஒவ்வொரு முறையும் அதனை செய்து வந்தார்கள். அதனை நாங்கள் சாத்வீக வழியிலே அவர்களுடன் நேரடியாக சென்று கூட கூறியிருந்தோம். அதற்கு எந்த ஒரு முனைப்பான முன்னெடுப்புகளை செய்யாத காரணத்தினால் நாங்கள் இன்று இந்த டிராக்டர்களை மறைத்திருக்கிறோம். இதிலே முக்கிய விடயமாக நேற்று 4 மணியளவில் இந்த தீ பற்றியது. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பல ஊடகங்களினூடாக அறிந்து நாங்கள் சென்ற அந்த இடத்துக்கு பார்வையிட்டிருந்தோம். அதற்கு பிற்பாடாக யாழ் மாநகர சபை முதல்வர், துணை முதல்வர் மற்றும் நமது வலிதன் மேற்கு பிரதேச தவிசாளரிடம் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்கள் இப்போது வரையும் இந்த இடத்துக்கு வருகை தந்து அது சம்பந்தமான கள விஜயத்தை மேற்கொண்டு பார்வையிடவில்லை. இதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த டிராக்டர்களை மறைத்திருக்கிறோம். இதிலே உண்மையான விடயம், நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதை சரியான வகையிலே நீங்கள் உக்கக்கூடிய கழிவுகளை மட்டும்தான் போட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அதை மீறியும் வகை தொகையின்றி ஆஸ்பத்திரி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் அனைத்து கழிவுகளையும் கொண்டு வகை தொகையின்றி கொட்டி இருக்கிறார்கள். அதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறார்கள். எவ்வாறு சொன்னால், அவர்களால் கொடுக்கப்படுகிற அறிக்கைகள் இங்கே சரியான முறையிலே நாங்கள் செய்கின்றோம் என்ற அறிக்கைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு அதிகாரிகளும் துணை போகின்றார்கள். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் தொடர்ந்து இந்த குப்பை போடுவதை நிறுத்துவதற்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த குப்பையால் எரியூட்டப்படுகின்ற புகை கட்டுடை, மானிப்பாய், சங்கானை போன்ற எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த புகை சென்று மக்களுடைய ஒரு சுகாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே இடம்பெறுகிறது. இந்த சுகாதாரம் பிரதேச சபையாக இருந்தாலும் மாநகர சபையாக இருந்தாலும் மக்களுடைய சுகாதார நிலையம் முக்கிய ஒரு அங்கமாகத்தான் அதை பார்க்கிறார்கள். ஆனால் அவ்வாறு எந்த ஒரு நடவடிக்கையும் செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை. இதனால் மக்களுடன் சேர்ந்து நாம் இந்த மறியல் போராட்டத்தினை இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த குப்பை 20 வருடங்களுக்கு மேலாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன விதத்திலேன்னு சொன்னால், அவர்களை அதை பங்கீடு பார்த்து அதை உக்கக்கூடிய கழிவுகளை தாங்கள் வெளியெடுத்து இயற்கை உரம் தயாரிப்பதாகத்தான் கூறுவார்கள். ஆனால் அது இயற்கை உரம் தயாரிப்பதற்கு அவர்களுக்கு ஆளணி பற்றாக்குறை அல்லது வளங்கள் காண தெரியாது. அதன் காரணமாக அதை வெள்ளிக்கிழமை இரவு கொளுத்த தொடங்குவார்கள். சனி, ஞாயிறு அப்படியே தொடர்ந்து திங்கக்கிழமை அணைத்திடுவார்கள். முழுவதும் எரிந்து முடிந்த பிறகு அணைத்திடுவார்கள். அப்போ இதை மாநகர சபை முதல்வரோ அல்லது சம்பந்தப்பட்ட வலிதன் மேற்கு பிரதேச சபையோ தவிசாளர் எங்களுக்கு உறுதிமொழி ஒன்றை தரும் பட்சத்தில் நாங்கள் இதுக்கான வழிவகை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். ஆனால் அதுவரையும் இந்த குப்பையை நாங்கள் பறிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம். தவிசாளர் இந்த களத்துக்கு வராதுக்கான காரணம் அது தெரியவில்லை. நான் இரவு தொடர்பு கொண்டு அவருடன் கதைத்திருந்தேன். இப்படி எங்களுடைய பிரதேசத்திலே இப்படி மாநகர சபையினுடைய குப்பைகள் எரிக்கப்படுகின்றது என்று. ஆனால் அவர் சொல்லியிருந்தார், அப்படியே நான் பாருன்னு என்று சொல்லியிருந்தார். ஆனால் அது சம்பந்தமாக இன்னும் அவர் தொடர்பு கொள்ளவும் இல்லை. அவர் பார்வையிட்டதாகவும் எனக்கு தெரியாது. மீள் சுழற்சின்னா அங்கே மீள் சுழற்சியே நடந்தது கிடையாது. அதை விட போன முறை ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் இந்த டிராக்டர்கள் மூடாமல் கொண்டு போயினோம். ஆக்களுக்கு பறக்குதுண்டு விஷயங்களே நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு எடுத்து சொல்லிக்க அவர் உடனடியாக ஆர்டர் போட்டவர் போலீஸுக்கு உடனே மூடி கொண்டு போகாதெல்லாம் கைது பண்ண சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல. ஆனால் இவங்க கொளுத்துறாங்க. கொளுத்தே கண்ணா என்னது, சுவாசம் காற்று வளத்துக்கு எங்களுக்கு தான் சுவாசத்துக்கு வருது. அதால் எங்களால் சுவாசிக்கலாம் கிடக்கு. அதால் வீடியோ எடுத்து நான் தான் நேற்று போட்டிருந்தேன் நான் அவைகளுக்கு.
ஒன்றுமே செய்யலாங்கிறது ஆஸ்பத்திரி கழிவு இவங்க சொல்ற மாதிரிக்கு குப்பைகளோ சோப்பின் பேக்களோ இல்லை. ஆஸ்பத்திரியின் வார கழிவுகள் ஊசிகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. நான் படம் எடுத்து வச்சுக்கிறேன்னு இதில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த படங்களை போடுவீங்கன்னு தானே பாருங்க. முழுக்க முழுக்க ஆஸ்பத்திரி கழிவுகள், மாட்டு தோலுகள், மாட்டெலும்புகள், டொய்லெட் கழிவுகள் எல்லாவற்றையும் இதுக்கு கொண்டு வந்து போடுறதால மக்கள் வாழையெல்லாம் கிடக்குது. இருக்க குடியிருப்பை நண்டு போட்டு இதையும் கொண்டு வந்து இருக்க போட்டு மக்களுக்கு சித்தியான நோய் துன்பங்கள் சிரங்குகள். அங்கே எங்களோட ஊருக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த இடத்துல இருக்கவனான குழந்தை பிறந்த ஒரு 6 மாதத்துல நிசியால் எழுதி கொடுக்கப்பட்டது என்னென்னா இந்த ஊருக்கு இருக்கலாது அவருக்கு என்று சொல்லி அந்த காட்டில் எழுதி கொடுத்தது. நீங்கள் வேறு இடத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு போக இங்கே இல்லையாண்டா உறுதி தர மாட்டேன் நிற்கிறாங்க. இங்கே அந்த பிரச்சனை சனங்கள் இங்கே இருக்குது. கஷ்டத்தில் வீடுகள் இல்லாத கஷ்டங்கள் அதுகளால் இங்கே இருக்குது. இது ஒரு பழிக்கு கொண்டு வந்து அரசாங்க உத்தியோகத்தர் சரியான இதுக்கு நாங்கள் இத்தனையோ தரம் அறிவிச்சிட்டோம். ஜிஏலேருந்து எல்லாருக்குமே அறிவிச்சிட்டோம். ஒரு தரம் இதை கண்டுகொள்றதும் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. இதாவது முரண்பட்ட அரசாங்க உத்தியோகத்தை 2 கொண்டு அடைக்கிறதாண்டே இல்லை. இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வந்து நான் எரிக்கணும்னா அந்த குப்பையை எரிச்சு அந்த மறைக்கணும் தங்கண்ட இதுகளை அந்த ஆஸ்பத்திரி கழிவுகள் அதுகளை மறைக்கணும். கேட்டோன்னு என்ன நேற்றும் நான் தவிசாளருக்கு போன எடுத்தேன். போனது கேட்டோன்னா இப்படி எரியுதுன்னா அவருக்கு வந்து பாருங்க சில அவர் சொன்னாருண்டா அது தானா எரியுதான்னு சொல்றாங்க. நம்பி எனக்கு விளங்கல தானா எரியுதாண்டா என்னட்டு எனக்கு விளங்கல. அது சம்பந்தமாக நாங்கள் அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் என்னென்னா ஆக்கள் எரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை விட இன்னொரு பிரச்சனை அங்கே நடக்குது. மாடுகள் சாகுது. என்னென்னு சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு சொப்பின் பேக்கை போத்துலோடுகளும் போடுவாங்க, வாழைப்பழத்தோடுகள் மாம்பழத்தோடுகளையும் போடுவாங்க. மாடு 2 ஆட்டம் ஆட்டினோடனே அது கொட்டணை இல்லைன்னா சொப்பின் பேக்கோட சேர்த்து மாடு தின்னுது. இப்போ நிறைய பேர் மாடு நவாலியாக்கள் மானிப்பாக்கள் ஆடுகள் எல்லாம் இந்தியாவில் கல்லுண்டாய் தான் மேய வர்றது. அதில் சாப்பிட்டு கனமாடுகள் வாயால் சித்தம் வந்து வயிறுகள் பிரிஞ்சு அதை விட இவங்க மானசவர் டிராக்டர் டிரைவர் மேரில் ஒரு இது ஒன்று இருக்குது. அது போலீஸ் உத்தியோகத்தரான அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். வார வழியிலேயே கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. அந்த டிராக்டர்களை நீங்கள் கூடுதலாக 11 மணியில இருந்து பாருங்க. அந்த டிராக்டர் எல்லாம் கோஆப்ரேஷன் வாசலில் நிற்கும். ஒரு 5-6 டிராக்டர் லைனில். நான் அதை 2 முறை தான் போலீஸ்லையும் போய் காய்ச்சிக்கிறேன். கதைக்கிற மீட்டிங்கள் எல்லாம் காய்ச்சிக்கிறேன். இப்படி டிராக்டர் டிரைவர் மானசவக்காரங்க ஜிஎஸ் ஆஃபீஸில் மீட்டிங்குக்கு வர கூட நான் அதை எடுத்து சொன்னேன். இப்படி இவையல் செய்யணும் அதை போல் நீங்கள் அதை இது பண்ணுங்கன்னு சொல்ல இல்லை அதை நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். நான் அது சொன்னதான் நான் நிறைய தரம் கண்டிருக்கேன். அதில் ஆதாரங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. வேறு அந்த கோஆப்ரேஷன் அடியில் டிராக்டரை கொண்டு வந்து விட்டுட்டு கல்லுகளை வாங்கி கொண்டு போகிறது இல்லைன்னு அந்த கோஆப்ரேஷனில் தண்ணி அடிச்சுட்டு போகிறது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா இப்போ பெருகில் வந்து ஆக்சிடென்ட்களை ஏற்படுத்தினோம். மாடுகள் குறுக்க வரைக்கும் மாடுகள் அடிக்கணும், ஆக்களை அடிக்கிறது அப்படியான பிரச்சனைகள் போகுது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வரணும். மாநசபை சொல்லிக்க என்ன செய்யணும்? அதே சொல்லிக்கன்னா எங்களுக்கு அது எதிரான இதைத்தான் சொல்லினமே தவிர இதை செய்கிற தீர்வு திட்டத்தை சொல்லினோம் இல்லை. போன மட்டும் அப்படி ஒன்று நடக்கல அப்படி ஒன்றும் நடக்கல. நான் கேட்டேன் ஏன்னா இந்த குப்பைப்பட்டிக்கு வந்து இதே சொல்லினா ஊராக்கள் போய் கொளுத்திட்டு வரணும்னு ஒரு தகவலை சொன்னாவா நான் கதை கேட்க. அப்போ நான் சொன்னேன் குப்பைப்பட்டி அடி வந்து சுற்றி பலி கொண்ட இடம். அதில் நீங்கள் கேமரா பூட்டினாலே தெரியுமா உள்ளுக்கு வாரானன்றதை. ஏன் நீங்கள் அதை பூட்டாமல் இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு அவள் ஒரு பதிலும் சொல்லல. என்னென்னு சொன்னால் அந்த வெளிக்கொண்ட இடத்துல இங்கேருந்து நியாயமான தூரத்துக்கு சிசிடிவி கேமரா எடுக்கும். அப்போ நான் சொன்னால் அந்த நெட்டுகளை வடிவா நீங்கள் புனரமைச்சு போட்டு நீங்கள் கேமரா போட்டுங்க ஒரு நம்ம அந்த உள்ள வெட்டி போட்டு உள்ளுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்ல அவள் சொல்கிறா. அப்படி இப்படி ஏதோ ஒரு சடையினமே தவிர அதுக்கு இந்த நிரந்தர முடிவுகள் எதுவுமே அதை சொன்னது கிடையாது. அதுக்கு இது நான் இந்த கூட்டம் நடக்க உத்தியோகத்தர் டிஎஸ் ஆஃபீஸர் ஆக்கள் இருந்ததை நீங்கள் அவையிட்ட கேட்கலாம். நாங்கள் இந்த மீட்டிங்கில் எல்லா விஷயமும் கதைச்சிருக்கிறேன். சரியான சிரமம் பண்ண இல்லையான்னு வருது என்ன. அதை விட நோய் மழை வந்தால் அதால் நோய். மற்றது இந்த பிரேசவே இந்த போட்டிருக்கிற சொப்பின் பேக் கழிவுகளை நீங்கள் போய் இருக்க வீடியோ எடுக்கலாம். அப்படியே வந்து எங்களோட ஊரோட அண்டிய ஒரு பகுதியில் இருக்குது. நீங்கள் சரி செய்கிறீங்க அது பரவாயில்ல. கொஞ்சம் உயர்த்தி ஒரு அணைக்கட்டை கட்டி சுத்து மதில்களை கட்டி செய்தாலும் ஓரளவு பரவாயில்ல. இது மழை வந்தோடனே தண்ணி மழைக்கு எங்கட குடியிருப்பு காரணம் வருது. நீதிமன்ற உத்தரவின்படி இதை மூடி போட்டு கொண்டு வரணும். ஆக குறைஞ்சது அதையாவது நீங்க செய்திருக்கிறீங்களா? ஆக குறைஞ்சு அதையாவது இந்த பாருங்க உங்களோட கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இந்த டிராக்டரை கிளறி பாருங்க. தனியா குப்பை உக்குற குப்பை மட்டும் இருக்கு கொண்டு பாருங்க. நாங்க நெட் பண்ணி கொடுக்குறாங்க. ரோட்டேஷனுக்கு சபை வந்த அப்புறம் நெட் பண்ணி கொடுக்குறாங்க. வந்து ஒரு ஈர நெட்களுக்கு முதல் தந்தது நல்ல நெட் பண்ண ஒரு சபையில ஒரு மாநகர சபையில பொறுப்பா இருக்கிற ஒரு ஆள் வேலை பிய்யுது வேலை ஈரன்னு சொல்லலாமா? ஒரு நிமிஷம் கிடங்க. இவையில் வர முதல் தான் இனி இவையில சபை கூடித்தானே எங்களுக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து நெட்டை வேண்டி தருவோம். அது மட்டும் நாங்கள் அது வரைக்கும் அதை போட சொல்லுவோம் கொடுத்ததை. அது சுருங்கி போயிடுச்சு. சரி அதை விட பாருங்க உள்ளுக்கு எவ்வளவு ஆஸ்பத்திரி கழிவு கொண்டு வந்தது ஏன் எரிப்படுது அதை பாத்துறீங்களா? அதுக்காக தானே இப்ப என்ன போட்டு கிடக்குது. ஓ சபை தொடங்கினது எங்களுக்கு எத்தனை இப்ப ஒரு போன வெள்ளிக்கு முதல் வெள்ளி எரிஞ்சு நாங்க வந்து பாத்துட்டு போனாங்க. திருப்பி நேற்று எரியுதுண்டா என்ன நடக்குது? குப்பை வந்து கூட வந்தா கொளுத்துறது பிறகு நூக்குறது பிறகு கொளுத்துறது. இது படம் காட்டுற வேலைதான்.
அதுதான் நடக்குது. யதார்த்தமா தான். குப்பை கூடினோட கொடுத்துறது, பிறகு குறையும், பிறகு கொடுத்துறது, பிறகு குறையும். இதுதான் நடக்குது. இந்த சனத்தை வந்து பாருங்க. இந்த இவங்க சாப்பிடுற கோப்பையை வந்து பாருங்க. நீங்க சாப்பிடுற கோப்பையை, அவன் சாப்பிடுற கோப்பையை வந்து பாருங்க. குப்பையாக்குறீங்களா ரோட்டா? இது சபைக்கு இந்த பாதையால வரையில இதுல ஒரு உண்மையா ஒரு இதான் தீவிரமான விஷயம் இருக்குன்னு ஜோசி. இந்த காத்து காலம் வந்து இந்த பக்கம் வீசுற காத்து. இந்த நேரத்துல மானசபை குப்பை கொடுத்துறா கொடுத்துமா மக்கள் பிரச்சனை வர மட்டும் தெரியும் தானே. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேல நடக்குது. எனக்கு விரு தெரிஞ்சு நான் வெளில வந்த பிறகு 10 வருஷத்துக்கு மேல கொளுத்துறது இது வடிவா திட்டமிட்டு செய்யப்படுற வேலை. இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல, ஒரு விஷயமும் இல்ல. அண்ணே வாசனை சரியா இன்றைக்கு நாங்கள் உள்ளு போய் பார்க்க மாநகர முதல்வர்கிட்ட அனுமதி தேவை. சரிதானே? அப்படி நாங்களே உள்ளுக்கு போயிலாட்டி எந்த விசாமி உள்ளு போய் கொடுத்துறான்? உங்களோட எல்லை கிடக்கு, உங்களோட எல்லை கிடக்கு, உங்கள வேலை போட்டுக்கிறீங்க. எதுக்குனால போறான் கண்டுபிடிங்க. ஒரு கேமரா போட்டுங்க. தொங்கல் வரையும் தெரியும். அனுமதிச்சபடியா செய்றீங்க. அனுமதி தெரியலாண்டா அனுமதிச்சபடியா குப்பையா கட்டுப்படுது. இதுல ஒன்று கட்ட வேண்டாம், அதை மதிக்கிறீங்க. நெட்டை போட்டு வேணா மதிக்கிறாது, மற்ற கழிவை கொண்டு வேணா மதிக்கிறாது, ஆஸ்பத்திரி கழிவை கொண்டாட ஆஸ்பத்திரி கழிவு எடுக்க குப்பை மட்டும் தான் போட சொல்லி சொன்னது. அதை மட்டும் மதிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த சட்டம் மட்டும் மதிக்கிறோம், இதை மதிக்க மாட்டேங்க. என்ன மடமேத்தனமாக சொல்லிருக்கீங்க? நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷன், இந்த எல்லையில சனத்தோட வாழ்க்கையை வந்து பாருங்க. அவ்வளவு சொப்பண்டாக போய் வேலையில் நடக்குது. அங்க இருக்கிற கழிவு கூட ஓட இங்க கொட்டி போட்டு சனத்தை சாப்பிட போறீங்களா? இது மக்களுக்கு அடி செய்யற வேலையா? இது மக்களுக்கு அடி செய்யற வேலையா? இது மக்களுக்கு அடி செய்யற வேலையா? முனிசிபல் செய்ய இதுல வந்தவங்க அப்ப அவரால செய்யற குப்பையாட்டுறது கூடிய சீக்கிரம் செய்யறேன்னு சொல்லி உள்ளுக்கு அதை வெளிப்படுத்துங்க. உண்மை இதை வெளிப்படுத்துறது இந்த குழந்தை விட்டோன்னா நாங்க கண்டுபிடிக்கல விஷயங்கள் என்ன. ஒரு சபை உண்டா, சபை மாதிரி இருக்கணும். அங்க ஒரு தெரிஞ்ச கண்டுபிடிக்க அங்க சபை ஊடினாலும் உங்களுக்கு உடனே எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அது வேற பிரச்சனை. சொல்றேன் உங்க சபை சிஸ்டம் தெரியும் தானே. நீங்க நெட்வொர்க் போடுற விஷயம் செய்வீங்களா? ஏழுமா ஆக குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் ஓடுது. வேண்டி கொடுத்த நெட் மூடையெல்லாம் இருக்கு. அடுத்தது நெட் வேண்டோணும் செய்யும். ஒரு வேலையை கூட வாங்க தெரியாது. கண்டவாட்டுக்கு விலை வாங்கலானே. நாங்க ஒரு விலை கூட உங்களால பார்த்து வாங்கலாம். குப்பை மூடுற விலைண்டா இந்த சரத்துல குப்பை பிரச்சனை ஒரு வேலை கூட வாங்கலாம். குப்பை பிரச்சனை எப்படி பதிக்க போறீங்க? ஒரு வேலை கூட உங்களால பார்த்து வாங்கலாம்னு சொல்லல. வாங்கலாம். நீங்க நிச்சயமா உடனே வாங்கலாம். உடனே இல்ல, இதுக்கு விலை கோட் சொல்ற வந்த விலை விலையில தீர்ப்பு வந்ததுல இருந்து விலையை வாங்கி போட்டுக்கலாம் தானே. அந்த விலையை தொடர்ந்து இது வந்துச்சல்லோ அந்த நேரம் மட்டும்தான் ஒரு කතා කරනවා. වාහන ටික පාරේ නවත්තන්න කවුරුත් බලපෑම් කරන්න එපා. හරිද? ඒකට කවුරු හරි බලපෑම් කරපොඩ එපිට. වාහන නවත්තගෙන මෙතන මොකක් හරි ගියා මාර්ගයක් අරගන්නවා නම් අපි ඒකට විරුද්ධව නඩු දානවා. හරිද? එහෙම නැතුව ඉස්සෙල්ලා මේකේ ප්‍රශ්න තියෙන්නේ නගර සභාව එක්ක නම් නගර සභාවත් එක්ක පැහැදිලිව ඔයගොල්ලෝ සාකච්ඡා කරලා මේකට විසඳුමක් ගන්න. ට්‍රැක්ටර් ටික මෙතන නවත්තලා කවුරුවත් මිනිසුන්ට යන්න එන්න තියෙන මේවා අවහිර කරගෙන වැඩ කරන්න එපා. පොඩි වෙලාවක් දෙන්නම්. එහෙම නැත්නම් ඒකට අදාළව ක්‍රියාමාර්ගයක් අපි ගන්න වෙනවා. ඔයගොල්ලෝ සාකච්ඡා කරලා පුමුදාන තර ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒකට පැහැදිලි කරනවා නගර සභාවේ ඔයගොල්ලන්ට විසඳුමක් දෙන්න. මේගොල්ලන්ට සාධාරණ ප්‍රශ්නයක් ඇති, ගැටලුවක් ඇති. නමුත් ඒකට විසඳුම මේ ක්‍රියාමාර්ගය නෙමෙයි. පොඩි වෙලාවක් දෙන්නම්. ඔයගොල්ලෝ ඒකට කතා කරලා පුමුදානකින් මේව කරගන්න. இது சாதாரண பிரச்சனை இல்ல. இதெல்லாம் நீங்க கொண்டு போங்க இங்க கொண்டு வாங்க. අයියා ට්‍රැක්ටර් නගර සභාවේ මෙයා ඉන්නවනේ. හරිද? මෙයාත් එක්ක මෙයා දැන් මෙතන ඇවිල්ලා ඉන්නවනේ. මෙයාලත් එක්ක ගිහිල්ලා සාකච්ඡා කරගන්න පුළුවන් නගර සභාවට ගිහිල්ලා. ඔයා පාදී සභාව මන්ත්‍රී. හරි. ඔයාට පුළුවන් නගර සභාවට ගිහිල්ලා නගර සභාවත් එක්ක සාකච්ඡා කරගන්න. එහෙම නැතුව
මේ පාරේ යන වාහන අවහිර කරන අතර කරන්න වාට இது வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை கனதரம் மாநகர சபையில இருக்கிறது பிரச்சனை தானே. மாநகர சபைக்கும் பிரதேச சபைக்கு இருக்கிற பிரச்சனைனால உங்களை பிரதேச சபைக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிரச்சனை. பிரதேச சபையில் வந்து மக்களுக்கு இதுன்றாங்க. இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனையா வந்து ஐயா கொஞ்சம் பொறுங்களே. இப்போ மாநகர சபையில் இருக்க பிரச்சனை வந்து உங்களை போய் மாநகர சபையில் கருது சும்மா தீர்வு எடுக்கலாம். வேண்டாம் ரோட்டில் போகிறவரை வாகனத்தை மறைச்சிக்கிட்டு ஆக்கள் கிடையாது, இது பிரச்சனை தீராதாமே. இது தொடர்ந்து பிரச்சனை அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. வாகனத்துக்கு பாதுகாப்பு டெக்டரை கொண்டு போங்க, கொட்ட விட மாட்டேன். ஏன்னா இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து பிரச்சனை பண்ணல, அங்கே போகிறவர ஆக்களுக்கும் பிரச்சனை. இப்போ எங்களுக்கு இதுல வந்து சேலஞ்ச் பிரச்சனை இல்லை, மக்கள்கிட்ட சுகாதாரம் முதலாவது போன போடும். அது பொலிச்சுக்கு தான் மானிப்பா பொலிச்சுக்கு தான் அது வித்தியாசம் ඊට කලින් පසහේ පාගදලා කීය දිනවල අර කලමනාගෙන කිසිම පිළිවෙලක් නැහැ කියලා තියෙනවා නම් කාටද කියලා තියෙනවා யாரும் இதுக்குள்ள யாரோட முதல் இருந்த மாநகர சபை கவுன்சிலோட காய்ச்சினாங்க, ஆணையாளரோட காய்ச்சிருக்கிறோம். இதில் முதலமைச்சர் ஒரு ஆள் இருந்தவர், அவரோட காய்ச்சிருக்கிறோம். அதில் எந்த ஒரு தீர்வும் வரையில. කලින් හිටපු කට්ටිය දැන් කලින් හිටපු කට්ටිය අදිල්ල කොමසාරිස් කෙනෙක් යටතේ පාලනය උනේ. දැන් මේ ප්‍රාදේශීය සභාව මොකද නගර සභාවේ නගරාධිපතිවරයෙක් පත් වෙලා දැන් මේ മന്ത്രി මණ්ඩලයක් යටතේ මේක මේ වන්නේ. ඒකේ පත් වෙච්ච മന്ത്രിවරයෙක් නෙමෙයිත්. හරිද? එතකොට මෙයාලගේ ප්‍රාදේශීය සභාවට නම් මේකත් අයිති වෙන්නේ. ඒතකොට මෙයාලගේ ප්‍රාදේශීය සභාවවත් එක්කම කතා කරලා අර කට්ටියට බලපෑමක් කරන්න පුළුවන්. එහෙම නැතුව තනියෙන් මේක කරන්න මේ විදියට ට්‍රැක්ටර් නතර කරන්නයි. හරිද? මේ විදියට යන්න නොදී තියා ගැනීමයි කුල මෙයා වරදක් කරනවා. මොකද්ද? මේ ට්‍රැක්ටර් වලට අයිතු අවහිරය කිරීම කරනවා. මේ රියදුරෝ බස්සලා මෙතන තියාගෙන ඉන්න එකෙන් අයිතු සිර කර තබා ගැනීමකුත් කරනවා. අපිට එහෙම වුණොත් ඒ සම්බන්ධව නඩු දාන්න තමයි වෙන්නේ. என்ன பிரச்சனைடா இவன் நீங்க பிரதேச சபை தானே, பிரதேச சபையோட பிரதேச சபை இருக்க ஆகாரம் கதைச்சி அவங்க பிரதேச சபை மூலியமா ஒரு முடிவு எடுக்கட்டும். அது இல்லாம நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் மக்களோட சேர்ந்து நீங்க பிரதேசம் வந்து நீங்க மட்டும் இப்ப நீங்க இதுல வந்து ஆக்கள் வந்து வேலை செய்ய விடாம போற வாகனத்தை நிறுத்தி வச்சிருக்குது. அது இல்லாம டிரைவர் வந்து முறைகேட்ட தடுத்து வச்சிருக்கு. அது வந்து ஒரு குற்றமான செயல். நீதிமன்றத்தை போட்டு பாதுகாப்பு பண்ண மாட்டேன். கொண்டு போய் ஆணையாளரோட மேயரை காய்ச்சிட்டு அதுக்கு சுரந்த தீர்வை தருவி நம்ம உத்தரவாதம் எழுத்து மூலம் தந்தா நாங்கள் சும்மா விடுவோம். මේ විතර තනි ගමේ ඉන්න ඔක්කොම කතා කරලා මේ කරන්නේ. ඊට පස්සේ දැන් කියන එම්ම වාහනට ආරක්ෂාව වෙන වාහන කුණු දාන්න. ඊට කලිමුත් මේ කට්ටිය කියලා කිසිම මේක තීරණයක් නැහැ මේ. ඒව ඊට පස්සේ වාහන ටික අරන් ගිහලා මේද කතා කරලා මේ මෙතන විචිත්තව අර උත්තරයක් දෙනවා නම් அதை விட வந்து இதை சொல்லுங்க. இருந்தாலும் இவைக்கும் ஒரு தவிசாளர் இருக்கிறாரானே, அவர் வேற இல்லை, சும்மா உறுப்பினராக நிற்கணும். அப்போ அவர் இந்த வட்டாரத்தின் உறுப்பினர், அவர் இந்த வட்டாரத்தின் உறுப்பினர். நாங்களும் வந்து நிற்கிறோம் உறுப்பினர். நீங்கள் கரைகாக்கையில் தானே மேயரனை வருவாமன்றீங்க. உங்களோட பிரதேச சபை தவிசாளர் இருக்கிறாரானே, அவரும் மேயரும் வந்து கதைச்சு அதுக்குரிய தீர்வு வந்து அவையில் எடுக்கட்டும். சபையில் நீங்கள் கதைச்சு முடிவெடுங்க. எப்போ வந்த பிரச்சனை அந்த மேஜர் வந்து இதே சொல்லுங்க. இப்ப இதை கொண்டு போட விட்டா இது கூட திருப்பி கொளுத்துக்கலாம், திருப்பி கொளுத்துக்கலாம். அதனாலதான் நான் சொல்றேன். உங்களோட தவிசாளம் மட்டும் கூப்பிடுறது மூடி போட்டு கொண்டு போட அது மாதிரி அந்த பிள்ளைகளும் எங்கட பிள்ளைகளும் அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். இங்க சிஸ்டம் வந்து கொண்டு வரது இதை சொல்றீங்க. எங்களோட மக்கள்கிட்ட சுகாதாரத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக போராடுறதை நீங்க நீதிமன்றத்தில் போடுவோம்னு சொல்றீங்க. இதே குப்பையை கொடுத்துற மாணவ சேவைக்கு போடலாம், குப்பையை கொடுத்துற மாணவ சேவைக்கு போடலாம், குப்பையை கொடுத்துற மாணவ சேவை போடலாம். ஒதுக்கப்பட்ட இடம் பண்ணா தான் கூட எண்ணத்துக்கு செய்யலாம். இதே இந்த மூடி கூட
அது பிரச்சனை இல்லை அண்ணே, இதை கிளறி பார்க்க சொல்லுங்க. இது குப்பை மட்டும் முக்குற குப்பை மட்டும் தான் இருக்கான்னு சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு எடுக்கலாமண்டா இந்த டிராக்டர் குப்பை கொடுத்துற ஆட்களுக்கு போடல. அது அதோட வந்து போன் சொல்லி இருக்குது உருவா மட்டும் தான் கொண்டு சொல்லி இதுக்குள்ள எத்தனை இடக்கண்டு கிளறி பார்க்க வாரீங்களா? ඔයාලා කම්ප්ලේන්ට් කරනවා නම් මේ කට්ටිය මේ අයිතිකර තබා ගැනීම තියෙනවා මේ කට්ටිය කියලා. හරි මේ කට්ටිය කවුද කියලා ඉවරලා මේවා කළාම කම්ප්ලේන්ට් කරන්න අපි ඩ්‍රයිවර්ලා ටික එවන්න අපිට උත්තර ලියන්න අපි නඩු දාන්න. හරි அது நீங்கள் இப்போ சொல்லுங்க. அதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு போடுவீங்களா தான் நீங்கள் இந்த எரிகிறதுக்கு நீதிமன்றத்துக்கு ஏன் போடலாம் போலீஸ்? நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம்.